வணக்கம். எப்படி இருக்கீங்க? பொதுவாக பார்த்தீங்கன்னா சில பேர் ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி புலம்பிகிட்டே இருப்பாங்க. என்னால் அதை பண்ண முடியல, என்னால் இதை செய்ய முடியல அப்படின்னு சம்வாட் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு புலம்பிகிட்டே இருப்பாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரையும் புலம்பல் கூட ஒரு பெஸ்ட்டு தெரப்பி, மனசுக்கு ஒரு பெஸ்ட்டு தெரப்பின்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம வலிக்கு எப்படி நிவாரணியோ அது மாதிரி நம்ம மனசில் இருக்க வலிக்கு புலம்பல்ங்கிறது ஒரு பெஸ்ட்டு நிவாரணி. சில பேர் பார்த்திங்கன்னா அவங்களோட புலம்பல், அவங்களோட கஷ்டங்கள், வருத்தங்கள் எல்லாத்தையும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட போய் சொல்லி புலம்புவாங்க. ஸோ எல்லாம் சொல்லி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மனசு ரொம்ப அப்படியே லேசாயிரும். அதுக்கு என்ன காரணம்? நம்ம மனசில் இருந்த அந்த பாரத்தை நமக்கு ரொம்ப முக்கியமானவங்கள்ட்ட நம்ம என்ன செய்கிறோன்னா புலம்பலுங்கிற பேரில் இறக்கி வைக்கிறோம். அதே போல் நம்ம கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போய் நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறோம். ஆனால் பிரார்த்தனைங்கிறத தாண்டி அந்த இடத்துல நிறையா நம்மளோட புலம்பல்கள் தான் நிறையா இருக்கும். நான் எதுக்கு இந்த விஷயத்துக்கு எவ்வளோ நாள் உன்னை கேட்டுகிட்டே இருக்கேன், எனக்கு இன்னும் நீ இதை நடத்தி கொடுக்கல, எனக்கு இன்னும் அதை பண்ணலை, எனக்கு இன்னும் அது கிடைக்கணும், நான் இன்னும் அது வாங்கணும், இது வாங்கணும்னு அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம டிமாண்ட் பண்ணி நம்ம பிரார்த்தனைங்கிற ஒரு பேரில் நம்ம என்ன தான் செய்கிறோன்னா கடவுள்கிட்ட புலம்பிட்டு தான் இருக்கும். ஸோ அப்படி அந்த கோயிலுக்கு போயிட்டு புலம்பிட்டு நம்ம வரும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, பொதுவாக சொல்லுவாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக இருக்குது, நல்ல ஒரு தரிசனம் அப்படின்னு. அதுக்கு என்னென்னா அவங்க மனசுக்குள்ளே டம்பாக இருந்த அந்த புலம்பல்கள் எல்லாத்தையும், அந்த கஷ்டத்தையும் நம்ம கடவுள்கிட்ட கொட்டி தீர்த்துட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளோட மனசு ரொம்ப லேசாயிரும். நம்மளோட கஷ்டங்கள் மறைஞ்சிருக்காது, நம்மளோட கவலைகளும் போயிருக்காது, ஆனால் நம்ம மனசு லேசாயிரும். அதையும் தாண்டி அந்த ஒரு நிமிடத்துலேருந்து நமக்கு ஒரு கிளாரிட்டியும் கிடைக்கும். சரி, இதுக்கு ஏன் நம்ம இவ்வளோ கவலைப்பட்டோம், இந்த விஷயத்துக்காக ஏன் நம்ம இத்தனை நாள் இதையே நினச்சி கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம், கண்டிப்பாக இந்த விஷயத்தை நம்மளால் பண்ண முடியும், இந்த கஷ்டத்தை கண்டிப்பாக என்னால் தாண்டி சமாளிக்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே வரும். அதனால் புலம்புறது தப்பு இல்லை, கண்டிப்பாக நம்ம புலம்பலாம். ஆனால் யார்கிட்ட புலம்புறோம் அப்படிங்கிறதுல மட்டும் ரொம்பவே தெளிவாக இருக்கணும். ஏன்னா நம்மளோட கஷ்ட நஷ்டம் சந்தோஷம் எல்லாத்துலேயும் நம்ம கூட இருக்கிறவங்கள்ட்ட, நம்ம மேலே ரொம்ப அன்பாக உரிமையாக இருக்கிறவங்கள்ட்ட நம்மளோட புலம்பல்களை நம்ம சொல்லலாம். அதையும் தாண்டி நம்மளோட கஷ்டங்களை ஒரு கதை மாதிரி கேட்டுட்டு போகிறவங்களும் இருக்காங்க. அதனால் உங்களோட புலம்பல்களை சொல்லுங்கள் தாராளமாக. ஆனால் யார்கிட்ட சொல்கிறீங்க அப்படிங்கிறதுல ரொம்பவே கவனமாக இருக்குது. நன்றி.